அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து பேசி வர்ற விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. காசை சேர்த்து வைக்கணும். ஆப்பிள் வாங்குறதுக்கு பதிலாக ரெட்மி வாங்கலாம். இதுதான் உதாரணம். அதே ரெட்மி வாங்கினாலும் இஎம்ஐ வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு ரெடியாக கேஷ் கொடுத்துட்டு வாங்கலாம். சரிங்களா? இது ஒரு அடுத்த உதாரணம். நம்ம வாங்குகிற காசில் எமர்ஜென்சி ஃபண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு தேவையான செலவுகளை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் உங்களுக்கு வேலை போக முடியல, ஏதோ சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து ஒரு வருஷத்தை நீங்கள் ஓட்டலாம். அதுக்குள்ளே நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கலாம். அதுக்காக எமர்ஜென்சி ஃபண்டு. என்ன தான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு இப்போவே எடுத்துக்கோங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசு 60க்கு கீழே இருக்குன்னா தயவு செஞ்சு அவங்களையும் இப்போவே சேர்த்துருங்க. இந்த நீங்கள் கம்பெனியில் உள்ள அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இதையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்சனலாக எடுக்கிற கிளைமில் நீங்கள் எந்தவித கிளைமும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இந்த கோப்பே இல்லாத நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ஏர்னிங் மெம்பர் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறீங்க, அப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. வீட்டில் தங்கம் ஃபிசிக்கலாவோ இல்லை 8000 ரூபாய் இருக்குது என்னால் டேரெக்டாக வாங்க முடியாதுன்னு நினச்சா இந்த கோல்டு பீஸில் 10 ரூபாய்க்கெல்லாம் தங்கம் வாங்கலாம். ஜீரோதா கோல்டு இடிஎஃப்பில். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி கோல்டு இடிஎஃப்பில் சின்ன சின்ன பீசஸாக கோல்டு வாங்கிட்டு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜுவல்லு தான் பிடிக்கும்னா அதை எடுத்துகிட்டு நம்ம பெரிய ஜுவல்லரியில் போய் ஜுவல்லு வாங்கிக்கோங்க. சில சீட்டு ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க நல்ல நல்ல ஜுவல்லர்ஸு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா அந்த சீட்டு போட்டு நகை வாங்குறது அப்படிங்கிறதுல நான் ரிஸ்க்காக தான் பார்க்குறேன். ஏன்னா ஆர்பிஐ ரெகுலேஷன் கீழெல்லாம் இவங்க வரமாட்டாங்க. ஆளானப்பட்ட பெரிய பெரிய பேங்க்கே திவாலாகும்போது இந்த ஜுவல்லரி கடைகள்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங்கு. பட் இருந்தாலும் நிறையா பேர் சீட்டு போடுறாங்க. சீட்டு போடுறது மூலமாக அவங்க அந்த கொடுக்குற காசுக்கு அன்னைக்கு என்ன தங்க விலையோ அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தை லாக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வருஷம் கழித்து அவங்க அந்த நகையாக எடுக்கும் பொழுது அந்த செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ஆப்ஷன் தான். அதே போல் அந்த சீட்டு பணம் ஒரு வருஷம் தான் அப்படிங்கிறப்போ குறைஞ்ச டைம் தான். பார்த்துக்கங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கோல்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடு வேணும் தான் நமக்கு. கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. அப்பா ஆல்ரெடி வீடு வச்சுருக்கிறாருன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடு வாங்காதீங்க. ரெண்டல்லே இருந்துக்கங்க. ஏன்னா உலகமே மாறி போச்சு. நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருப்போம் அப்படிங்கிறது தெரியலை. அதனால் ரெண்ட்டுக்கு போகிறது ரெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறதே பெட்டரான விஷயம். ஒரு வீடு நீங்கள் எப்போ வாங்கணும் இல்லை லேண்டு வாங்கி வீடு எப்போ கட்டணும் அப்படின்னா என்னைக்கு அந்த வீட்டில் இருந்து வர்ற வாடகை உங்களுடைய இஎம்ஐ. சரிங்களா? அதாவது என்னென்னா இப்போது நீங்கள் அந்த காசை வீடு கட்டுற காசை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபா இருக்குது. சரியா? 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு பதிலாக அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஒரு 8 to 9% ரொம்ப ஈஸியாகவே இப்போ சம்பாதிக்கலாம். அதாவது 9 லட்சம் வருஷத்துக்கு. உங்களுக்கு வர்ற வாடகை அந்த 9 லட்சத்துக்கு பாதியாவது வர்ற மாதிரி இருக்கணும். 4.5 லட்சம் கிடைக்குமான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடு வாங்கிட்டிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். நல்ல டெனண்ட் வரலைன்னா அது ஒரு தலைவலி. அந்த வீட்டுக்கு லீகல் பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய தலைவலி. அதை போய் பார்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வீடு வாங்குறது ஒரு வீடு ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்க்கு நிறையா போகணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் ஒரு ஏக்கர் மாதிரி வாங்கி போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி கூட ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிட்டு ஃபுல்லாக மரம் செடி கொடி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விவசாயம் மாதிரி கூட பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். பட் இதுக்கெல்லாம் காசை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க் பண்ணணும். இந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள்
கொஞ்சம் போர்ஷனை வந்து ஸ்டாக்லையும் முதலீடு பண்ணலாம். ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி எதுவும் தெரிலனா இண்டெக்ஸ் ETF சரிங்களா, ETF ஃபண்டுன்னு போட்டிருந்தாலும் போகாதீங்க. இண்டெக்ஸ் ETF நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 இதோட நிறுத்திக்கங்க. இதில் தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டே வாங்க. காசு ஏறுது இறங்குது அப்படின்லாம் வந்து தேவையே கிடையாது. ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு வாரத்துக்கு போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் 50 ரூபா 100 ரூபானே போட்டுகிட்டே வாங்க. அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் எங்கேயோ ஒரு FDயில் போட்டுட்டு அதிலிருந்து வர்ற வட்டியை எடுத்து இதில் முதலீடு பண்ணுங்கள். FDயிலேருந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. இப்போது அதில் வந்து முதலீடு பண்ணி வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிகிட்டே வாங்க. சரி, இப்போ ஸ்டாக்லேயும் முதலீடு பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, பியர் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் 50 100 போடுறத வந்து 200 300 400 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டே வரணும். போய் வந்து விலை ஏறிடுச்சா இறங்கிடுச்சா அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. லேண்டு வாங்கினா நம்ம செக் பண்ணுறோமா, செக் பண்ண மாட்டோம் சரிங்களா. அதே மாதிரி தான் இதுவும் இண்டெக்ஸில் போடுறது, இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது சரிங்களா. சரி, இது பண்ணிட்டீங்க. ஒரு நாள் வந்து புல் மார்க்கெட் எஃபெக்டில் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் பிச்சு எரிஞ்சிருச்சு. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த புல் மார்க்கெட் வந்து யூஃபோரியா ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. யூஃபோரியா ஸ்டேஜ்னா இஷ்டத்துக்கு ஏறிடுங்க, அதோடைய விலையோட வந்து பல மடங்கு ஜாஸ்தியாகிடும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் போட்டது 1 லட்ச ரூபா தான், உங்களுக்கு எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டு 1 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஃபோரியா சமயத்தில் 1 கோடி ரூபாய் கிடச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷமாக அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இப்போ லேண்டு இந்த மாதிரி கோல்ஸை வந்து மீட் பண்ணிக்கோங்க. உங்கள் பையனுக்கு வந்து இல்லை பெண் குழந்தைங்க இருக்குன்னா வந்து சுகன்யா சம்ரித்தியில் வந்து வருஷம் 1.5 லட்சம் போடலாம், அதை போட்டுக்கோங்க. இல்லை அந்த காசுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், லேண்டு வாங்கணுன்னா அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. அதாவது யூஃபோரியா, அதாவது நல்ல விலையில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் போயிடுச்சு, திடுக்குன்னு வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து இருந்த ஸ்டாக் வந்து 3 மடங்கு 4 மடங்குலாம் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் விற்றுட்டு, கொஞ்சம்லாம் இல்லை, நல்லாவே நிறைய பாதி நீங்கள் போட்ட காசை இல்லை நல்ல ப்ராஃபிட்டோடு விற்றுட்டு இந்த மாதிரி பெரிய கோலை மீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 கோடி வந்து 100 கோடி ஆயிடுச்சே விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவரா இருந்தால் 1 கோடி போனாலும் பரவாயில்ல, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நான் வந்து ஸ்டேபிளாக வந்து பெஞ்சமின் கிரஹாம் மாதிரி இல்லை வந்து ஒரு வாரன் பஃபெட் மாதிரி எக்காலத்தை கொண்டு நான் வந்து ஸ்டாக்கை விற்க மாட்டேன் அப்படின்னா அப்படியே வச்சுருந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணிட்டு போங்க. அதுவும் வந்து நல்ல முதலீட்டு ஆப்ஷன் தான். இதெல்லாம் வந்து தாட்ஸுங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். தங்கச்சீட்டு போடுறீங்கன்னா சும்மா வந்து சின்ன சின்ன ஜுவல்லர்ஸு, அடகு கடை இந்த மாதிரிலாம் வந்து போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் விருப்பமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. உங்களுக்கு 30 வருஷம் தெரியும், 40 வருஷம் தெரியும், பணப்புழக்கம் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா மட்டும் போடுங்க. அதுவுமே வந்து நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா பணம்னு ஒன்று இடையில வந்துட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஹியூமன் எமோஷன்ஸுக்கு இடையில வந்து நடக்கும். அது எனக்கு பிடிக்காத விஷயம். பட் நான் வந்து சப்போஸ் தங்கச்சீட்டு போடுறேன் அப்படின்னா எப்படி யோசிச்சு போடுவேன்? நான் தங்கச்சீட்டே போட மாட்டேன், போடவே மாட்டேன். ரீசன் வந்து என்னென்னா, அது எந்தவித ரெகுலேஷனுமே இல்லை. ஆர்பிஐக்கு கீழே வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக கொரோனா டைமில் தான் அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கையே வந்து 5 லட்ச ரூபாய் அந்த இன்சூரன்ஸு கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதையுமே ரிஸ்க்குன்னு தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னென்னா, தங்கச்சீட்டு சப்போஸ் ஒருவேளை நான் போடுறேன் அப்படின்னா எப்படி யோசிச்சு போடுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இவங்கெல்லாம் வந்து லிஸ்டட் ஸ்டாக்ஸு. ஸோ அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு, அவங்களுடைய ப்ராஃபிட்டு, அவங்க ஸ்டாக்ஸ் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும். ஸோ இதோடைய அந்த பிரான்ச்சில் வந்து நம்ம போய் வாங்குறதுனால அந்த 1 வருஷம் பீரியடில் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நட்டம் ஆகிராது. சப்போஸ் ஸ்டாக் கிராஷ் ஆச்சு அப்படின்னா வந்து இம்மீடியட்டாக போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நியூஸ் வந்துடும், உடனே வந்து போய் நம்ம காசை வந்து எடுத்துக்கலாம். பல பேர் வந்து எஸ் பேங்க்கில் வந்து இந்த நியூஸ் பரவ ஆரம்பிக்கும் போது முன்னாடியே போயிட்டு காசெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ் பேங்க்கில் வந்து நடந்த கதை தெரியும். அவங்க காசு வச்சுருந்தவங்கள சில சமயத்துக்கு இவ்வளோ தான் லிமிட்டு, 50,000 தான் லிமிட்டு, அதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் லிமிட் போட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறதும் தேவை கிடையாது. நான் வந்து ஒஸ்ட் கேஸில் என்னென்னலாம் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த அளவுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் இஸ் த ஒன்லி செக்டர். ஏன்னா அந்த அந்த இஸ் த ஒன்லி செக்டர் வேர் ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் க்ளோஸ்லி மானிட்டர்ஸ் சரிங்களா. அவ்வளோ சீக்கிரம் வந்து பேங்க்கெல்லாம் வந்து திவாலாக விட மாட்டாங்க சரிங்களா. பேங்க்கு திவாலோட விட மாட்டாங்க. அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு எஃப்டியெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும். பட் இருந்தாலும் வந்து லா இஸ் அ லா, கரெக்டுங்களா. அவங்க எந்த சூழ்நிலையில் வேணாலும் அந்த லா பிரகாரம் தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ், அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, எந்த வித ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வாங்கினாலும் தயவு செஞ்சு நாமினி பேரை போடுங்க. நீங்கள் கல்யாணம்
ஆயிருந்தீங்கன்னா ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் பேரையோ போட்டுக்கோங்க. நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா உங்களுடைய அம்மா பேர் அப்பா பேர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு நாமினி அப்படிங்கிறது எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்துக்கும் முக்கியம். அது போட்டுக்கோங்க. அது இல்லாட்டி வந்து கொஞ்சம் அலையணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? தொடர்ந்து வந்து பேசுகிறேங்க. நன்றி நன்றி.